சீனர்களை பொறுத்த வரைக்கும் உணவுல பல வித்தியாசங்களை கொண்டு வருவாங்க. அப்படி சீனாவோட பெய்ஜிங்ல இப்போ கரப்பான் பூச்சி காஃபி மிகவும் பிரபலமாகி கொண்டே வருது. இந்த காஃபியை 530 ரூபாய்க்கு விற்பனையும் செய்யறாங்க. இத இளைஞர்கள் அதிகம் விரும்பி குடிக்கிறாங்களாம். இரத்த ஓட்டத்திற்கும் நோய் எதிர்ப்பு சக்திக்கும் சிறந்தது என சொல்றாங்க. சீனாவோட தலைநகர் பெய்ஜிங்ல உள்ள ஒரு அருங்காட்சியகம் பக்கத்துல இந்த காஃபி விற்பனை செய்யப்படுது. இத அவங்க கஷாயம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த காஃபில மஞ்சள் கலர்ல இருக்கக்கூடிய புழுக்கள், தாவரங்கள் இருக்கக்கூடிய சாறு, காஃபின் இதெல்லாம் சேர்த்து அதுக்கு மேல கரப்பான் பூச்சிகளை வச்சு சாப்பிட கொடுக்கறாங்க. இது கொஞ்சம் கருகலான சுவையோட சற்று புளிப்பா இருக்கும் அப்படின்னு இதை சாப்பிட்டவங்க சொல்லியிருக்காங்க. இதுக்கு நல்ல ஒரு பேரும் வச்சிருக்காங்க, ரோச் காஃபி. அதாவது காக்ரோச்ல உள்ள ரோச் எடுத்து இதுல வச்சிருக்காங்க. இதோட விலை 45 யுவான், அதாவது $6, இந்திய மதிப்புல 530 ரூபாய். ஜூன் மாத இறுதியில இந்த காஃபியை அறிமுகப்படுத்தி இருக்காங்க இந்த அருங்காட்சியகத்தின் ஊழியர்கள். இந்த அருங்காட்சியகமே பூச்சிகள் சம்பந்தப்பட்ட அருங்காட்சியகமா இருப்பதால பூச்சிகளை வைத்து இவங்க காஃபியை ரெடி பண்ணியிருக்காங்க. இந்த அருங்காட்சியகத்துல பூச்சிகள் தான் அதிகம் பார்வைக்கு இருக்கிறதாம். அது மட்டும் இல்லாம இவங்க எறும்பு கஷாயத்தையும் விற்பனை செய்யறாங்களாம். அது குறிப்பிட்ட காலத்துல மட்டும்தான் கிடைக்குமாம். இந்த எல்லா பொருட்களையுமே இவங்க ஒரு பாரம்பரிய சீன மருத்துவ மூலிகை கடையில வாங்கியிருக்காங்களாம். இதனால இந்த பானம் பாதுகாப்பா இருக்கும் அப்படின்னு அங்குள்ள ஊழியர்கள் சொல்றாங்க. இதுல சேர்க்கக்கூடிய அந்த கரப்பான் பூச்சி பொடி இரத்த ஓட்டத்திற்கு உதவுவதா சொல்லப்படுது. அதுபோல புரதம் நிறைந்த அந்த மஞ்சள் உணவுப் பொருட்கள் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க உதவும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த கரப்பான் பூச்சி காஃபி முக்கியமா இளைஞர்கள் அதிக ஆர்வத்தோட குடிக்கிறாங்களாம். இந்த கடையில ஒரு நாளைக்கு 10 கப் கரப்பான் பூச்சி கஷாயம் விற்கப்படுகிறது என அங்குள்ள ஊழியர் ஒருவர் தெரிவித்திருக்கிறார். என்ன இருந்தாலும் இப்படி வித்தியாசமான காஃபியை எல்லாம் சீனாவில் மட்டுமே நம்ம பார்க்க முடியும். காஃபி மட்டுமல்ல, பூச்சி, பல்லி, பாம்பு இப்படிப்பட்ட எல்லாவற்றையும் சாப்பிடக்கூடியவர்கள் சீனர்கள். அதுவும் எல்லாரும் அப்படின்னு சொல்ல முடியாது, ஒரு குறிப்பிட்ட மக்கள் மட்டுமே இதை அதிகம் பயன்படுத்துறாங்க. அங்கேயும் சைவம் சாப்பிடக்கூடிய மக்களும் எல்லோரும் சாப்பிடக்கூடிய சாதாரண உணவுகளை சாப்பிடக்கூடிய மக்களும் இருக்காங்க. இருந்தாலும் வித்தியாசமான இந்த பொருட்கள் அதிக அளவு இணையத்தில் வைரல் ஆவதால பலரும் எல்லோரும் சீனாவில் இருக்கிறவங்க இந்த மாதிரி பூச்சிகளை சாப்பிடுவாங்க, அதை பயன்படுத்துறாங்க, இப்படிப்பட்ட காஃபியை குடிக்கிறாங்க அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் அதெல்லாம் உண்மை இல்லை. இந்த காஃபியை ஒரு நாளைக்கு 10 பேர் மட்டுமே குடிக்கிறாங்க. வித்தியாசமான இந்த சம்பவங்கள் எப்பவுமே இணையத்தில் வைரலாவது மிக சாதாரண விஷயம். அதுபோலதான் இந்த விஷயம் இப்போ வெளியே வந்திருக்கு. இதையும் தாண்டி சீனாவில் பூச்சி, பல்லி, பாம்புகள் இப்படிப்பட்ட பொருட்களை வச்சு மருத்துவம் அதிகம் செய்யப்படுது. அதனால் அவங்களுக்கு இது பெரிய விஷயமா தெரியாது.